திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று நடைபெறவுள்ள விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த நேரடி தகவல்களோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில் தேவா. அவரிடம் கேட்கலாம். செந்தில் தேவா, சொல்லுங்க, இன்றைய ஊர்வலத்தில் எத்தனை விநாயகர் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றன? இதற்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 23ஆம் ஆண்டாக இந்த விநாயகர் ஊர்வலம் நடைபெறுகிறது. இந்த விநாயகர் ஊர்வலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. என்னென்று கேட்டால், திருவாரூர் மாவட்டத்திலேயே இந்த விநாயகர் ஊர்வலம் முத்துப்பேட்டையில் நடைபெறும் இந்த விநாயகர் ஊர்வலத்திற்கு திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 40க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்ட வீடியோ கலைஞர்களை வைத்து வீடியோ படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் ஊர்வலம் முத்துப்பேட்டை ஜாம்பவன் ஓடை வடகாடு சிவன் கோயிலிலிருந்து புறப்பட்டு தர்கா, ஆசாத் நகர், பழைய பேருந்து நிலையம் வழியாக பங்களாவாசல், பட்டுக்கோட்டை சாலையிலே உள்ள பாமணி ஆற்றில் கரைக்கப்படுகிறது. ஏராளமான பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. திருச்சி மண்டல ஐஜி ராமசுப்ரமணியன் அவருடைய தலைமையிலே 8க்கும் மேற்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், 50க்கும் மேற்பட்ட மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கள் டிஎஸ்பி, அதேபோல் 100க்கும் மேற்பட்ட இன்ஸ்பெக்டர்கள், 150க்கும் மேற்பட்ட சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளடங்கிய காவல்துறையினர் ஃபுல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். முழுக்க அனைத்து கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து இந்த பணியை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த பாதுகாப்பு பணிகள் எப்படி நடைபெறுகிறது, இந்த விநாயகர் ஊர்வலத்தின் கரு என்ன என்பதை பற்றி விளக்குவதற்காக நம்மிடம் வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் அவர். இப்பொழுது அவரை சந்திப்போம். வணக்கம். இப்போ இன்னைக்கு இந்த விநாயகர் ஊர்வலம் எப்படி நடக்குது, என்ன பாதுகாப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு? வணக்கம் சார். கடந்த 23 ஆண்டு காலமாக இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பகுதியிலே, முத்துப்பேட்டை பகுதியிலே வெற்றி விநாயகர் ஊர்வலத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் கூட இந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்துகின்ற பொழுது எங்களுக்கு பல்வேறு வகைகளிலே அச்சுறுத்தல்கள், நீதிமன்றங்களை அணுகுவது, இதை போல பல செயல்களிலே மற்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய இடையூறும் கூட ஆண்டுதோறும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஓராண்டு காவல்துறையே தடை செய்த பொழுது கூட எங்களுடைய மகளிர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மகளிரே இந்த விநாயகர் ஊர்வலத்தினை நடத்தியிருக்கின்றார்கள். எனவே எத்தனை தடைகள் வந்தாலும் கூட நாங்கள் அந்த தடைகளை தகர்த்தறிந்து இந்த வெற்றி விநாயகர் ஊர்வலத்தை நடத்துவதிலே உறுதியாக இருக்கின்றோம். இருந்தாலும் கூட 4 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஆணையின்படி மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அமைதியாக நடத்த வேண்டும் உத்தரவிட்டதன் பேரிலே கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாதை மாற்றப்பட்டு மற்றொரு பாதை கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆண்டும் கூட இந்த பாதையை மாற்றி மக்கள் நடமாட்டமே இல்லாத தேசிய நெடுஞ்சாலையிலே செல்ல வேண்டும், கிழக்கு கடற்கரை சாலையிலே இந்த ஊர்வலம் செல்ல வேண்டும் என்று ஒரு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த ஊர்வலத்தை தடை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருந்தார்கள். நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து வழக்கம் போல இந்த ஆண்டு இந்த ஊர்வலம் நடைபெறும் என்று எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய அனுமதியின்படி குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஊர்வலத்தை முடிப்பதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்தவர்களுடைய இடையூறு மட்டுமின்றி காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் கூட, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட பல்வேறு வகைகளில் எங்களுடைய தொண்டர்களுக்கு இடையூறுகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எந்த அச்சுறுத்தல் வந்தாலும், எந்த இடையூறு வந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஜாதி ரீதியாக, அரசியல் ரீதியாக பிரிந்திருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கான பணியிலே எங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள்